ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசையில் நடு உறுப்பு கண்டுபிடிக்க போகிறோம். இது ஒரு 3 ஸ்டெப்பில் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 4 7 10 118 அப்படிங்கிற ஒரு கூட்டுத்தொடர் கொடுத்து நடு உறுப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்க மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை வந்து நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். நமக்கு ஃபஸ்ட் நம்பர் தெரியும், லாஸ்ட் நம்பர் தெரிஞ்சிருக்கு. இப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் அதான் அதோட டிஃப்ரென்ஸ் 3. ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ மொத்த உறுப்புக்கு பார்க்குறதுக்கு நமக்கு தெரியும், கடைசி நம்பர் மைனஸ் மொதல் நம்பர் டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் 1. ஸோ 3ஆல் இது மைனஸ் பண்ணிங்கன்னா சாரி 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 38 ப்ளஸ் 1 39. ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். மொத்தம் நம்மக்கிட்ட 39 உறுப்புகள் வந்து இருக்குது. இப்போ நமக்கு நடு உறுப்பு தான் தேவை. ஸோ நடு உறுப்பு தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா மொத்த உறுப்பை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2 18. ஸோ 19.5 வருது. ஸோ நம்ம இதை வந்து ரவுண்டாக 20 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ 20வது இடத்துல இருக்க தான் நடு உறுப்பு. நடு உறுப்பு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். 20வது இடத்துல இருக்குது. அப்போ அதோடய வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்னா இந்த 20 கூட நம்மளோட டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா, டிஃப்ரென்ஸ் வந்து 3, அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 60 கிடச்சிருக்கு. இங்கே ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணணும். என்னென்னா நம்மளோட ஃபஸ்ட்டு உறுப்பு 4லேருந்து 1 மைனஸ் பண்ணும்போது தான் நமக்கு 3 கிடைக்கும். இங்கே நான் 1 மைனஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு 1 ப்ளஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் இங்கே நான் ஒரு 2 ப்ளஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 2 வந்து இங்கே மைனஸ் பண்ணிக்கணும். அந்த ஃபஸ்ட்டு உறுப்புக்கும் நம்மளோட டிஃப்ரென்ஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு பார்க்கணும். இங்கே 3ல் 1 அதாவது இது மேலேருந்து பார்க்கணும். 4லேருந்து 1 கழிக்கும்போது தான் நமக்கு 3 வருது. 1 கழிச்சனால இங்கே ஒரு 1 கூட்டியிருக்கேன். சப்போஸ் இந்த 4லேருந்து ஒரு 5 கழிச்சா தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் நம்பர் கரெக்டாக வருது அப்படின்னா அந்த 5 வந்து நம்ம இங்கே வந்து கூட்டிக்கணும். ஸோ அங்கே கழிச்சா இங்கே கூட்டிக்கணும், இங்கே கூட்டினா அங்கே கழிச்சிக்கணும், மாற்றி போட்டுக்கணும். ஸோ 61 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். தேங்க்யூ.